இப்போ நம்ம பேசுறது என்னன்னா, அறிவை அறிவோம். அதாவது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உயிரும் அறிவும் நிறைந்தது. அதை எல்லாமே மொத்தமா உணர்றதுக்கு தான் நம்ம அறிவா பிறந்திருக்கோம் ஒவ்வொருவரும். அப்ப அந்த ஒவ்வொருவரும் அந்த அறிவா பிறந்திருக்கிறதுனால தான் அந்த அறிவு உள்ள வரைக்கும் தான் எல்லாமே. நான் என் அறிவால நான் இறைவன் நினைச்சா இறைவன், இல்லைன்னா இல்லை. தெய்வம் என்றால் தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான் அப்படின்னு, கல் அப்படின்ற மாதிரி. இந்த அறிவு பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் அந்த அறிவு சேர்க்கிறாங்க. என்னை எல்லாரும் லைக் பண்ணணும், என்னை எல்லாரும் விரும்பணும், என்னை எல்லாரும் பார்க்கணும். அங்கங்க ஒரு போராட்டம் நடக்குது. தன்னுடைய திறமை, அதுவும் அறிவு தான். இந்த அறிவு திறமையை காட்டி இன்னொரு அறிவை கைப்பற்றுறது. ஒவ்வொருத்தவங்க இப்போ நடிகர்கள் பின்னாடி போகிறதும் சரி, அரசியல்வாதிகள் பின்னாடி போகிறது, விளையாட்டு வீரர்கள், இப்படி எல்லாரும் பின்னாடி எல்லாரும் போகிறாங்கன்னா ஒரு மக்களை கூட்டுறாங்க, எல்லாரும் கேட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா பிரிவுகளும் எல்லா அறிவும் ஒரு மாம்டேட் கீழே கொண்டு வரணும்னு அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ அவங்களும் போராடுறதுனால தான் அவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தவங்க ஒன்று பார்க்குறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. அப்போ மொத்தமாக இந்த அறிவு தான் இங்கே எல்லாமே மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த அறிவை தான் நம்ம அறியணும். இப்போ நம்ம 2 விதமான கண்டுபிடிப்புகள் பார்க்குறோம். ஒன்று இல்லாததை ஒன்று கண்டுபிடிக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் பிரிச்சா என்ன உருவாகும், சேர்த்தா என்ன உருவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ புதுசாக நம்ம பார்க்காத ஒரு சைக்கிள் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா, இன்றைக்கி இந்த சைக்கிள்லாம் சாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் மோட்டர் பைக்கை கூட அவ்வளோ சாதாரணமாக பார்த்த மக்கள் தான் ஒரு மோட்டர் இன்ஜின் வச்சுட்டாங்க அப்படின்னு. ஆனால் சைக்கிள் கண்டுபிடிச்சி ஒருத்தன் முத ஓட்டும் போது அவன் ஏதோ மேஜிக் பண்ணுறான்னு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த கண்டுபிடிப்பு, சாதாரண சக்கரம், ஊசி, ஊக்கு, இப்படி எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு கண்டுபிடிப்பு. சரிங்களா? அதெல்லாம் அந்த நேரத்துக்கு அது ரொம்ப பெரிய அதிசயமா இருந்துச்சு வச்சுங்க. ஒவ்வொரு கண்டுபிடிப்போம் அப்படிதான் எல்லாமே இருக்குது. அப்ப இன்னொரு கண்டுபிடிப்புனா நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருப்போம், என்னன்னு தெரியாது. இப்போ உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லும்போது கல்லடிப்பட்டு செத்தான்னு சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டாரு அதை புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம், அது நம்மளுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க தட்டன்னு நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு நாணத்தால் சொல்ற விஷயமும் இருக்கு. அது இப்போ ஆயுதத்துக்கு தமிழ் ஆக்கணும், நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த 3 உருண்டையில் பூமி, சூரியன், சந்திரன் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்பவே பூமி உருண்டைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இன்னொரு அறிவு கிளம்பிச்சு, இல்லை தட்டன்னு. அப்போ அந்த அறிவு ஒன்று கண்டுபிடிச்சு கொடுக்கறது இருக்குங்களா. ஒன்று அனுபவிக்கிறது, ஒன்று நம்மளுக்கு என்னன்னு கூட தெரியாது. இப்போ வெளிச்சம் பயணம் செய்யுது, ஒளி பயணம் செய்யுது, லைட்டு அப்படின்னா அது கண்டுபிடிப்பு ரொம்ப ஆச்சரியமாக கண்டுபிடிப்போம். அது நம்மள இன்னைக்கு கூட அதை கண்ணால் பார்க்க முடியாது, அது இப்போ எப்படி பயணம் செய்யுதுன்னு. அதாவது சவுண்டாவது நீங்கள் பார்க்கலாம். ஒரு தூரமாக பட்டாக்கடி வெடிக்கும்போது வெளிச்சம் வந்துடும், அப்புறமா சவுண்டு வரும், சவுண்டு பயணம் செய்யுதுன்னு. இந்த பயணம் செய்யறது கண்டுபிடிச்சது பெரிய விஷயம்தான். இப்படி எல்லாமே சில அனுபவிக்கிற விஷயம் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது, உலகத்தில் இல்லாத பார்க்காதது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சு கொடுக்கறது ஒன்று இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்ச மாதிரி மனிதன் மிருகமாக வாழ்ந்துருந்தப்போ முத அவன் ஒரு கல் எடுத்து ஒரு இதை உடைக்கிறான்னு வச்சுங்கன்னா, அதே ஒரு கண்டுபிடிப்பு தான். மிருகங்கள் தான் தப்பிச்ச கல் அடிக்கணும், இல்லை குச்சி எடுத்து அடிக்கணும், அதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு தான். அப்படி ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்ச மாதிரி தான் கடவுளும் ஒரு கண்டுபிடிப்பு தான். இந்த மனிதன் மற்ற இதுலேருந்து வித்தியாசம் சிந்திக்கிறாங்க, இது என்னது அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சான் பாருங்களா, அறிவு. இந்த அறிவு, இது அறிவு, இது தனியாக நம்மளுக்காக ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு அறிவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா. மற்ற எந்த உயிரினங்களுக்கும் அறிவுன்னு தெரியாது, அது பாட்டு இயற்கையாக வாழுது.
ஆனால் மனுஷன் மட்டும் இயற்கையாக வாழ்ந்தாலும் இதில் இது நம்மளுக்குள்ள ஸ்பெஷலாக ஒன்று வருது, அறிவுன்னு கண்டுபிடிச்சதே ஒரு கண்டுபிடிப்பு தான். இந்த அறிவை கண்டுபிடிச்சிட்டு அவன் சொல்கிறான் இது வந்து அறிவு, இது வந்து நம்மளுக்குள்ள உள்ளதுன்னு. அப்போ இன்னொருத்தன் வரான், இல்லை இது கடவுள், இது அறிவு இல்லை, இது கடவுள் அப்படின்னு. அங்கேயே பிரச்சனை உருவாச்சு. அறிவா கடவுளா? நான் சொல்கிறது என்னன்னா, ரெண்டுமே சரியே. அறிவே கடவுள், கடவுளே அறிவு. அதனால தான் தமிழன் சொல்கிறான் அறிவுன்னு, வடநாட்டுக்காரன் சொல்கிறான் அறின்னு சொல்கிறான். அவன் அறிவோம் சொல்கிறான், நம்ம அறிவோம் சொல்கிறோம். அறிவை அறிவோம், கடவுளை அறிவோம். ஹரி கிருஷ்ணா ஹரியோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ இது ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை, வந்த வார்த்தை அப்படின்னு நிறையா நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு வச்சுங்களேன். தமிழ் எப்படி வந்துச்சுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த அறிவு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க பாருங்களா, அறி அப்படின்னு. அப்போ மனசன் ஆன்னு சொல்கிறான் சாதாரணமாக. அந்த ஆன்னு சொல்லும் போது அந்த நாக்க மேலேயும் கீழேயும் சேர்த்து அரி, அது இல்லாமல் அவங்கள அறி சொல்ல முடியாது. அந்த அக்கனாவை சேர்த்து அந்த ஒரு இது அமைக்கிறாங்க. அவன் அரியை கடவுளாக்கிட்டு இன்னொருத்த வந்து என்ன சொல்கிறான், இப்போ இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த சவுண்டு இப்படி கொண்டு வராங்க ஆன்னு, அப்புறம் நாக்க மேலே கீழே கொண்டு வராங்க. இன்னொருத்தவன் வந்து புத்தின்னு ஆக்குறான். ஏன்னா உதட்டுக்கும் வேலை கொடுக்குறான். அந்த உதட்டை மூடி திறந்தா பூ வரும், அது புத்தி. இது அறிவு இல்லை, புத்தி. அறிவு வந்து கடவுள். இங்கேருந்து கடவுளையும் அந்த அறிவோடு சேர்க்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நான் தான் அறிவு, நான் தான் கடவுள். ஒவ்வொருவரும் நான் உணர்ந்தாதான் அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்காங்க. அது உணரலன்னா ஒன்றுமே இல்லையே. அப்போ இந்த அறிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அறிவை தான் எல்லாரும் கேட்ச் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகளும் சரி, அவங்க ஒரு புத்திசாலி கட்சி வந்து மக்களாக பார்க்காது, அந்த கூட்டத்தை அறிவாக பார்க்கும். இந்த அறிவெல்லாம் நம்ம பக்கம் எப்படி கொண்டு வரலாம், அந்த எலெக்ஷன் நேரத்தில் எப்படி ஓட்டு வாங்கலாம், அந்த அறிவை ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் எதுவுமே பார்க்கல, படிக்கல, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஜீரோ தான். ஆனால் நான் பார்த்ததை நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் நான் பதிவு பண்ணுற விஷயம், நான் பார்த்தது ஏற்கனவே ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. ஒருத்தவங்கள பலர் பார்த்துருக்காங்க. அவங்க எப்படி பார்த்தாங்களோ, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அது அப்படி உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயமும் இறைவன் தோன்றி மனுஷன் தோன்றிய அந்த ஆரம்பத்திலேருந்து எதுவுமே இல்லை என்ற இறைவனிலேருந்து வந்த அனைத்தும், இல்லை என்னும் இறைவன் கீழ் இருக்கக்கூடிய அனைத்தும் வச்சுங்க, அனைத்தும் என்னென்ன நடந்துச்சு அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாயிட்டு இருக்கு, ஒலியில் பதிவாயிட்டே இருக்குது. அது பதிவு ஆகிறதுனால தான் நம்மளால அந்த பதிவுன்னு ஒன்று பண்ண முடியுது. இந்த வீடியோ கேமரா பதிவு பண்ணுறோம்ல, இப்போ கரண்ட் இருக்கனால தான் கரண்ட் எடுத்து சேமிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த பதிவை நம்ம சேமிக்கிறோம். அந்த பதிவாயிட்டு இருக்கு. அது வந்து பிரபஞ்சத்தில் சுற்றி சில அறிவுகள் அதை எல்லா அறிவும் பார்க்கும் வெவ்வேறு மாதிரி, சில அறிவுகள் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்க இப்போ கிருஷ்ண பகவான் இப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, இறை தூதர் இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. அதுதான் எல்லாம் பார்க்குறாங்க. அதுதான் நான் பிடிஎன் ஸ்க்ரீனில் வந்து நிறையா நான் அந்த தலைப்பில் நான் போட்டு சொன்னேன் அந்த விஷயம் நிறையா. அந்த மாதிரி பார்த்து கொடுக்கறது தான் இப்போ இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. அப்படி நான் என்ன பார்த்தேனோ அதை நான் கொடுக்குறேன். ஆனால் நான் சொல்கிறதுலையே என்ன விஷயம்னா, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே வெவ்வேறு மாதிரி யாரோ சொல்லியிருப்பாங்க, அதுக்கு சரியான விளக்கம் கிடைக்காது. ஆனால் என்கிட்ட நீங்கள் கேள்வியும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறது இப்படின்னு கேள்வி கேட்க மாட்டீங்க. என்ன முட்டாள்னு சொல்ல வராங்களே தவிர கேள்வி கேட்க மாட்டுறாங்க. நான் சொல்கிற புது விஷயம் என்னன்னா, இல்லை என்னும் இறைவன் இது வரைக்கும் யாரும் சொல்லாதது. என்னுடைய ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இறைவன் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான், இல்லைன்னு சொன்னாலும் சரிதான். அது ரெண்டையும் நான் இணைக்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த நிலையிலையும் ஆன்மீகத்தை விட்டு பிரிய முடியாது. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஆன்மீகத்தில் தான் இருக்கீங்க, இருக்குன்னு சொன்னாலும் ஆன்மீகத்தில் தான் இருக்கீங்க. அதை நான் தெளிவாக புரிய வைக்க நான் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். கேள்வி இல்லாமல் எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது? அதுதான் மேட்டர். கேள்வி அறிவுபூர்வமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அப்போ தான் நம்ம பேசுகிறதுக்கு பதிலும் சரியாக இருக்கும்.
ஸோ இந்த அறிவை அறிவோம்.